ஸ்டாக் மார்க்கெட்ட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அப் ட்ரெண்டுன்னு எழுதி வச்சிருப்போம். எழுதி வச்சு சரி மார்க்கெட் மேல போகும்போது நினைக்கும்போது இத பாருங்க. இந்த மாரி ட்ரம்ப் வந்து நியூஸ் வந்து அந்த அப் ட்ரெண்ட வந்து காலி பண்றாப்புல. ஸோ டொமஸ்டிக் லெவல்ல நம்ம இந்தியன் மார்க்கெட் மேல போறதுக்கு நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து காரணமாக இருந்தாலும் கூட, இந்த குளோபல் வைடான இருக்கிற டென்ஷன்ஸ், குளோபல் நியூஸஸ் ஃபால் ஆகுறது, வார் டென்ஷன், ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட், அனௌன்ஸ்மென்ட்லாம் வேர்ல்டு வைடாவே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட வந்து ஒரு பேனிக்லயே வந்து வச்சிருந்ததுனால வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நிஃப்டி வந்து ஸ்டேபிளா இருந்தாலும், நீங்க இதுக்கு முன்னாடி பாருங்க ரஷ்யா, உக்ரைன் வார் டென்ஷன் அப்போ நிஃப்டி பெருசா ஃபாலா இருக்காது. இஸ்ரேல் ஹமாஸ் வார் டென்ஷனே பெருசா ஃபாலா இருக்காது. ஈவன் நீங்க சொல்லப்போனா அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இம்பாக்ட் அதுலயும் ஒரு நாள் தான் இம்பாக்ட் இருந்தது. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு போற மாரி தெரியுது. நீங்க ஆக்சுவலா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் விழுது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹெட்ஜிங் ஃபேக்டருக்கு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஈவன் கிரிப்டோ கரன்சில கூட இன்வெஸ்ட் பண்ணாம வச்சுக்கங்களேன். ஆனா இப்ப எல்லாமே ஃபால் ஆகுது. கிரிப்டோ கரன்சி ஃபால் ஆகுது, கோல்டு மார்க்கெட் ஃபால் ஆகுது, சில்வர் ஃபால் ஆகுது. எவ்ரிதிங். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.